ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராக்ஃபுட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ட்ரிங்க்கை வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள்லாம் வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராகி எடுத்துருக்கோம். ராகி வந்து பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுபட்டுருச்சு. எந்த அளவுக்கு நமக்கு வறுபட்டுருச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கும் போது நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ இது வறுத்தாச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்த ஒரு பொருளையும் சேர்த்துக்கலாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா கம்பு தான். கம்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். ரொம்ப சத்துள்ளதுங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராகி எடுத்ததை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தோல் உளுந்து தான் சேர்த்துக்கணும். தோல் உளுந்தில் தான் ரொம்ப சத்து இருக்குங்க. இது வந்து பெண்கள் கூட நல்ல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிங்க்கு முதுகு வலி, இடுப்பு வலி அதுக்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது 3ஐயும் பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் அது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை இப்போ நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு எடுத்துட்டு நம்ம ட்ரிங்க் வந்து செஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுட்டு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மாதம் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த ட்ரிங்க் ரெடி பண்ண பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு காயணும். நல்லா வந்து கொதிக்கிற அளவுக்கு காயணுங்க. சூடான பாலில் தான் நம்ம வந்து ட்ரிங்க் கலக்கணும். ஆறின பாலில் நம்ம கலந்தோம்னா கட்டி பட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதித்து காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நம்ம வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கருப்பட்டியோ அப்படி இல்லைனா வெள்ளைப்பாகு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிங்க் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தாராளமாக இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். வயதானவர்கள் கூட குடிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுட்ரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலையும் சேர்த்துட்டு கலந்து குடிச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிங்க் வந்து காலையில் தான் சாப்பிடணும். ஈவினிங்கில் நைட்டில் சாப்பிடக்கூடாது. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அருமையான ட்ரிங்க் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.